டிடிவி தினகரன் ஃபஸ்ட்டு வந்து எனக்கும் பன்னீருக்கும் சம்மந்தம் இல்லைன்றதை சொல்லிட்டாரா? ஒன்றாக இருந்த பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரனையும் உடைத்ததன் மூலமாக கட்சியையே அழிக்க பார்த்த பன்னீர்செல்வத்தை தனித்து விட்டாரா? பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் தான் தேர்தல் ஆணையத்தில் மனு போட்டுக்கிட்டு இருக்காரு. அதிமுகவை கைப்பற்றணும், அதிமுகவை ஒன்றிணைக்கணுன்ற நோக்கம்லாம் டிடிவி சொல்லிகிட்டு இருந்தாலும் அவர் எந்த இடத்துலையும் தேர்தல் ஆணையத்திலலாம் மனு போடல ரெட்டலையை முடக்கணும்னு. பன்னீர் தான் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அதிமுக தொண்டன் பன்னீர் மேலே தான் கோபமாக இருப்பான். இப்போ டிடிவி ஒரு பக்கம் இணைச்சிட்டாரா? ஒரு சமூகம் வந்துருச்சா? அந்த சமூகத்தின் பிரதிநிதியாக அந்த சமூகம் சசிகலாவை பார்க்குமா, தினகரனை பார்க்குமா, பன்னீர்செல்வத்தை பார்க்குமா என்றால் சசிகலா மற்றும் தினகரனை தேர்ந்தெடுக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. திருமதி சசிகலா அவர்கள் இப்போது தேர்தலில் போட்டியிட முடியாது. தினகரன் அவர்கள் இவர்களோடு இணைந்தால் அதிமுகவுக்காக சசிகலா அவர்கள் தமிழகம் முழுக்க, குறிப்பாக தென் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்வதில் ஏதாவது தடை இருக்கிறதா? பன்னீர்செல்வத்துக்காக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு சசிகலா விரும்ப மாட்டாங்க.